திருப்பாவை பாடல் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர் போதுமீனோ நேரிடை, நீராட போதுமீனோ நேரிடையில், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சீர்மீர்கான், சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கான், கூர்வேர் கொடு தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏராந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கனி கதிர் மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் பாடிந்தேலோரெம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று பாடல் தொடங்குகின்றது. மார்கழி மாதம் முழு நிலா பௌர்ணமி நாள். மாதங்களிலே மார்கழின்னு சொல்லுவாங்க. மாதங்களில் மார்கழி சொல்ல, மாதங்களிலே மார்கழி. ஒரு மாதத்தில் பௌர்ணமி, அந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த நன்னாளிலே நீராட போகலாம் வாங்க, வைகரையில் பனி நீராட போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாக சென்று வீட்டில் உள்ள பெண்களை அழைக்கின்றார்கள். அதாவது அந்த காலத்திலாம் எப்படின்னா நீரோடையில் சென்று தான் நீராடணும், வீட்டில் நீராட முடியாது. இல்லை அங்கேருந்து நீரோடையிலிருந்து நீர்களை சேகரித்து வந்து வீட்டில் வந்து நீராடலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, நீரோடையில் சென்று நீராடுவதற்காக ஒரு குளம், ஆறு இது போன்ற பகுதிகளெலாம் நீராட செல்வார்கள். எல்லோரும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அங்கே நீராட செல்வாங்க. அதனால் பெண்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள் என்று சொல்கிறோம். அப்போது வைகரையில் பனி நீராட போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாக சென்று வீட்டில் உள்ள பிற பெண்களை அழைக்கின்றார்கள். நேரையில் அவர்கள் பிற பெண்களை அழைப்பதும் அந்த பெண்களை புகழ்வதற்கும் முன்னிலைப்படுத்தி தங்களோடு வாருங்கள் என்று அழைப்பதற்கு அடித்தளமாய் அமைகின்றது என்று சொல்கின்றார். கற்பனையில் இந்த ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆயபாடியா என்று சொல்கிறோம். அந்த ஆயபாடியிலே பெருமையெல்லாம் பிறக்கின்ற செல்வ சிறப்பாக ஆயபாடி வாழ் மகளிர் காட்சி அளிக்கின்றார். அப்போதான் அங்கே ஆண்டாள் காட்சி அளிக்கிறார். எங்கே? ஸ்ரீவில்லிபுத்தூரில் அம்பாள் ஆயபாடியில் காட்சி தரா பாருங்க. இனி பெண்களை தங்களோடு வாவென்று அழைத்த மகளிர் கண்ணனின் பல்வேறு சிறப்புகளை பாடி புகழ்கின்றார்கள். கண்ணன் கரிய வேலினை கொண்டு காவல் காக்கும் கடுந்தொழிலை மேற்கொண்டு நந்தகோபனுடைய மகனாக இருந்து அழகுமிக்க கண்களை உடைய யசோதை இளம் சிங்கம் என்றும், கரிய திருமேனியை சிவந்த கண்களை கொண்டு ஒளிமிக்க கதிரவனாக குளிர்ச்சிமிக்கு மிக மதியோனாக காட்சி தருகின்றான் புகழ்கின்றார்கள். பாவை நோன்புக்கு பறை என்று ஒரு வாத்தியம் வேண்டும். பாவை நோன்பு இருக்கின்றால் வாத்தியம் வாசிக்க வேண்டும், அதற்கு பறை வாசிக்க வேண்டும். பறை யாரு கொண்டு வரான்? நந்தகோபன் கொண்டு வரார். அதாவது என்ன சொல்றார்கள், நமக்கு பறை தருவான். யார் தருவா? அந்த நாராயணனே வந்து பறை தருவான் என்று சொல்கின்றார்கள். இன்று நாராயணனே என்று இறுதியுள்ள ஏகாரும் நமக்கே என்று சொல்லியுள்ள ஏகாரம் தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நாராயணன் மட்டும்தான் பறை தர முடியும். நமக்கு வேற யார் தருவா? அந்த நாராயணனே வந்து நமக்கு பறை தருவார், நமக்கு மட்டும்தான் அருள் செய்வான் என்று தனித்துவமாக ஜீவார்த்தமாக ஆத்ம ரீதியாக வழிபடுகின்றார்கள். அதாவது பிற மகளிரை அழைக்கின்றார்கள். இந்த திருப்பாடலிலே அமைந்துள்ள ஒவ்வொரு சொல்லும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்கள். அப்படி கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் என்னும் தொடர்முன் தொடைநயம் நிற்கவாக இருக்கின்றது. இத்தொடர் நெஞ்சிலே ஒரு இனிய காட்சி திரையினை விவரிக்கின்றது. அது கம்பநாட்டார் சொல்வார் தன்னுடைய கம்பராமாயணத்திலே, செங்கண்ணும் கரிய கோல மேனியும் தேருமாகி எங்கனும் தோற்றமிகு என யாரோ ராமன் என்பார். அப்படி சொல்லுகின்ற போது அப்படி சொல்லி நோன்பு இருப்பாங்களாம். அப்படி போல பறை வேண்டும் என்பதற்காக, வாத்தியம் வாசிப்பதற்கு பறை வேண்டும் என்பதற்காக, நாராயணனே வந்து பறை தர வேண்டும் என்பதற்காக பாடுகின்றார்கள். ஒரு விஷயம்தான் அழைக்கின்றார். நாராயணன் அழைக்கிறார், நோன்பு நோக்க போகிறோம், நாராயணா நீ வரணும், வந்து நின்னே பறை தரணும் என்று வேண்டுகின்றார்கள். மார்கழி திங்கள் என தொடங்கிய இந்த பாடலிலே ரெம்பாவாய் என்று முடிக்கின்றார்கள். பாவாய் முடிக்க திருப்பாவையில் அமைந்துள்ள ஒவ்வொரு பாடலுடைய அடியும் எண்ணமூட்டல். அதாவது எப்படி இருக்கும்னா, பொதுவீர் பொதுமீனோ நேரிசை என்னும் தொடர் பாரோ புகழ்பாடிந்தீலோ ரெம்பாவாய் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். அப்படி தூய்மையாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லால் நீராட போதுவீர் போதுமின்னோ நேரிசை சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேர் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏர்வார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிரவன்
கதிர்மதியம் முகம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான். யார் தருவான் நமக்கு பறை? நாராயணனே தருவார் என்பது திருவடி சரணமடைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.